வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டோன்ட் ஜாயின் பிஜி வித்தவுட் நோயிங் தீஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எனக்கு எப்படிலாம் ஃபீல் ஆச்சு அப்படின்றதெல்லாம், எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த டிசி பற்றி. ஸோ அப்போ தான் அந்த காலேஜ் வந்து டிசி வாங்கிட்டு வந்து இந்த காலேஜை ஜாயின் பண்ணுறேன். ஒரு வருஷம் கழிச்சு கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த காலேஜே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏற்கனவே அந்த காலேஜில் இருக்க முடியலன்னு சொல்லி தான் நம்ம டிசி வாங்கணும். ஸோ திருப்பியும் ஹாஸ்டலில் போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வெளியில் தங்கிக்கலாம், பிஜியில் தங்கிட்டா எப்போல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்போல்லாம் வீட்டுக்கு வந்துடலான்னு சொன்னாங்க. எனக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் பிஜியில் தங்கிட்டேன். ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எதுவும் சொல்லல. நாங்களாம் ஒரு கேங்காக இருப்போம், ஒரு 6 பேர் இருப்போம். ஸோ அதில் வந்து 5 பேர்கிட்ட 5லேருந்து 4 பேர் வந்து காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள தங்கியிருக்காங்க வெளியூர்லேருந்து. வந்து அவங்களாம் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க, இது பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்க கூட இருக்கவங்கலாம் புலம்பிட்டு தான் இருக்காங்க, உனக்கும் வந்து நீ ரூமாக எடுத்துக்கிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும் காலேஜ் கிட்ட, இதுவும் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்கலாம், இந்த மாதிரி நான் ஒரு பிஜியில் தான் இருக்கேன், நீங்கள் அடுத்த வருஷம் யாராவது வெளில வரீங்கன்னா ரூம் எடுத்துக்கலாம் சொல்லி பார்க்கலான்னு ஆரம்பிச்சது தான். கரெக்டாக மெஸ்ஸில் தான் இதெல்லாம் நடக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, நீ எந்த ஊர் அந்த கதைலாம் வந்துச்சு, ஏன் வந்து நீ ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம், என் ஐடி கார்டை பார்த்துட்டு அந்த கதை வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஜேஇ படிச்சேன்னு சொல்லி முடிச்சிட்டேன். பிஜியில் எங்கே தங்கியிருக்கேன், எங்கே இடம் கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், லேடிஸ் ஹாஸ்டலில் வெளியில் தங்கியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னது. ஐயோ பிஜிலாம் தங்கவே கூடாது, பிஜிலாம் சேஃப்டியே கிடையாது, எங்கள் வீட்டிலலாம் விடவே மாட்டாங்க, அப்படியா இப்படியான்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாளுங்க. நான் வந்து என்னையே வந்து நான் ஒரு தப்பு பண்ணுற ஃபீலிங் ஆக்கிட்டாளுங்க. நான் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பிஜியில் தங்கினதுனால, ஐயோ பிஜிலாம் சேரவே கூடாது, பிஜிலாம் எப்படி சேர்த்தாங்க உங்கள் வீட்டில் அப்படி எப்படின்னு அவளுங்க 4 பேர் ஹாஸ்டலரா அந்த மெஸ்ஸுக்குள்ளே இருக்க ஒரு 5-6 ஹாஸ்டலில் வேறு கூப்பிட்டுக்கிட்டாளுங்க. இப்போ பிஜியில் தங்கியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்னோட பிஜியில் ஃபுட்டு கிடையாது, நானே ஃபுட்டு குக் பண்ணி சாப்பிடணும், அதை வேற பெருசாக கேட்டாளுங்க. இவ வந்து ஃபுட்டு குக் பண்ணி சாப்பிட்றாளாண்டி அப்படி எப்படின்னு பெரிய நமக்கே வந்து ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ற ஃபீலிங் வந்து கொண்டு வந்துட்டாளுங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அப்போ இது எதனால ஃபர்ஸ்ட் நான் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதுங்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மூடில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, என்னடி பிஸியாக இருக்குன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு பேசணும்னு சொன்னேன். என்ன அம்மாட்ட பேசுன்ற, அம்மா எங்கள் வீட்டில் தானே இருப்பாங்க, வெளில ஊருக்கு போயிட்டாங்கன்னு கேட்டு வச்சிட்டா. சரி நம்ம சொல்லி பார்க்கலாம், இவங்க நல்லா ஜாலியாக தான் பேசுகிறாங்க எல்லாருமே நம்ம கிட்ட, அப்படியே இருந்தாலும் செகண்ட் இயர்ல எல்லாம் வெளில வரதானே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா, பிஜி ஐயோ பிஜிலாம் தங்கவே கூடாது, கேர்ள்ஸ்லாம் வந்து அதில் ஒருத்தி இருக்கா, எனக்கு அவள் இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து வெளில தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ 3rd இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அவள் சொன்னா என்கிட்ட, நல்லா ஞாபகம் இருக்கு அவளை பார்க்கும்போதுலாம், எங்கள் வீட்டிலலாம் விடவே மாட்டாங்க, இதெல்லாம் சேஃப்டியே கிடையாது, எப்படி தான் இவங்க வீட்டிலலாம் விடுறாங்களோ. என் பக்கத்தில் ஒருத்தி இருப்பா, இந்த மாதிரி இவளுங்க வந்து சும்மாவே இல்லை, என் பக்கத்தில் இருக்கா 3 பேர் ஒரு பெஞ்சில் உட்காரணும், என் பக்கத்தில் இருக்கவளுக்கு என்ன கடுப்புனா, நான் மட்டும் ஹாஸ்டலில் வந்து கஷ்டப்படுவேன் வெளியூரில் வந்து, நீ மட்டும் பிஜியில் வந்து ஜாலியாக இருப்பியா அப்படின்னு. இந்த பிஜிக்கு அதை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க கும்பலாக சேர்ந்து. அது எப்படி நீ மட்டும் தனியாக இருக்கியா, நீ மட்டும் இருக்கியா அப்படி நீ, ஏன்னா எங்கள் காலேஜ் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போகிறதுக்கு, கேர்ள்ஸை மட்டும் கூட்டு போகிறதுக்கு. ஸோ வந்து நீ தனியாக போறியா, தனியாக இருக்கியா, இதை பண்ணுறியா அதை பண்ணுறியா, சமைச்சு சாப்பிடுவியா அப்படி இப்படின்னு இதே மாதிரியே பேசிட்டே இருந்தாலுங்க கண்டினியூஸாக. எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் எனக்கு அழுவே வந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து அழுவுறேன், எங்கள் அம்மா வந்து பயந்துட்டாங்க, என்னம்மா இப்போ தானே காலேஜ் சேர்த்து விட்டோம், அந்த காலேஜ் பிடிக்கல தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பயப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பார்த்து. அந்த அளவுக்கு என்னை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தனியாக இருக்கியா, இது பண்ணுறியா அது பண்ணுறியான்னு. அப்புறம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லாம் வந்து புரியல. ஸோ ஏதோ சொல்கிறாளுங்க போல இருக்குது, தப்பு பேஜில் தந்தா தப்புன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பா, அவள் வந்து எப்போ பேசினாலுமே வந்து குத்தி காமிக்கிற மாதிரியே பேசுவாள். அப்படியே எப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களுக்கு சண்டே வந்துருச்சு. இதனாலேயே நாங்கள் ஒரு 3 பேர் வந்து 6 பேராக நாங்கள் 3 பேர் மட்டும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்போம். அதில் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு உட்காந்துருப்பா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நார்மலாக கிளாஸில் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, எனக்கு முன்னாடி வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு உட்காந்துருப்பா, இவளுங்க 2 பேரும் உட்காந்துருப்பாளுங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து இந்த மாதிரி நீ எங்கே தங்கியிருக்கேன், எங்கடி இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கேன் எங்கள் அக்கா கூடன்னு சொன்னேன். ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே வந்து, அவள் ஹாஸ்டல்னோடனே அவள் முகத்தை பார்க்கணுமே, என்னமோ வந்து இவளுங்களை என்ன சொல்கிறதுனே தெரில, என்னமோ வந்து ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டுட்டு, இவங்களோட ஐடியா இவங்களோட இது பேச்சு, ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டுட்டு நான் போயிட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கின மாதிரியும், ஹாஸ்டலா ஐயோ ஹாஸ்டல்லாம் தங்கவே கூடாது, எப்படி உங்கள் வீட்டில் விட்டாங்க, நீ எப்படி வெளியில் போய் தங்குற அப்படின்னு கேட்குறாளுங்க. இவளுங்கிட்ட என்ன என்னோட மொத்த ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டு இருக்க முடியும், நான் இதனால தான் அப்படி சேர்ந்தேன் அதனால தான் அப்படி சேர்ந்தேன்னு. ஹாஸ்டலில் தங்குறவங்களாம் ரொம்ப கெட்டவங்க, நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன், ஹாஸ்டல்லாம் தங்குறவங்களாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறா. நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். அதுக்கு வந்து என் கூட 2 பேர் உட்காந்துருக்காளுங்க, அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுங்க 2 பேரும் கக சிரிக்கிறாங்களா. அதில் ஒருத்தி கேட்குறா,
ஹாஸ்டலில் தங்குறாங்களா கெட்டவங்கள அடி அப்படின்னு சொல்லி அவள் கேட்டு இவளுங்க கும்பலாக சிரிக்கிறாளுங்க ஒரு 6-7 பேர். எனக்கா அப்படியே எனக்கு என்னோட ஃபீலிங் என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. ஏற்கனவே வந்து நான் வந்து வேறு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் ஜாயின் பண்ணதுனால என்னை சுற்றி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ ஒரு புதுசாக ஒரு காலேஜ் போகிறாங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ்லேருந்து வந்ததுனால இங்கே சுற்றி கொஞ்சம் பேர் இருக்காளுங்க சொந்தக்காரிங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரிங்க. அவளுங்க பொண்ணுங்க வந்து நல்ல நல்ல காலேஜில் சேர்த்துட்டாளுங்க. அது என் பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருக்கா. அவள் வந்து அவளோட பொண்ணை வந்து பிஎஸ்டியில் சேர்த்துட்டா. இதுதான் அவளோட பிரச்சனையே. கரெக்டாக அன்றைக்கி நான் காலேஜ் வந்து டிசி வாங்கிட்டேன்னு எங்கள் பாட்டி இருக்கா. எங்களை வந்து உருப்படவும் விட மாட்டா, வாழ விட மாட்டா. நான் அப்பயே அவட்ட சொல்கிறதுல யார்ட்டையும் சொல்லிக்க தேவையில்ல. நீ வந்து யாருக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டல, நீ கம்முன்னு இருந்தால் சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வச்சிட்டேன். அந்த பொண்ணு வந்துருச்சு, நாங்கள் அமுச்சு விட்டு வந்துருச்சு. பக்கத்து வீட்டிலேருந்து இவன் வந்துட்டா கிளம்பி வந்து அவள் பொண்ணு வந்து பிஎஸ்டியில் சேர்த்துட்டானா. ஸோ அதனால அந்த பொண்ணை கையை பிடிச்சி கூட்டு வரா. அந்த பொண்ணுலாம் இங்கே வரவும் வராது. வேணும்னா அந்த பொண்ணை எங்கள் அம்மாட்ட கூட்டு வரா. என்னம்மா பொண்ணு காலேஜ் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா வந்து. எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு யாராவது காலேஜ் டிசி வாங்க தந்தா கொஞ்சம் கேளுங்க. இது என்னோட பக்கத்து தெருவில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய மார்க் எடுக்கல. அவங்கெல்லாம் 300-400 கிட்ட எடுத்தாங்க. அவங்கள வந்து வெளியூர்லேயும் சேர்க்கல. ஸோ மார்க் அவங்க நிறைய எடுக்கல, அவங்களால அஃபோர்டும் பண்ண முடியல. அவளுங்களுக்கு வந்து இவன் மட்டும் எப்படி போய் வெளியூரில் சேருவா அப்படின்ற காண்டு அவளுங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவளுங்க வந்து என்னை கிண்டலாக வந்து நம்ம சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்காம கிண்டலாக வந்து எப்படி சொல்கிறது, அவளுங்க இப்போ படிக்கிறாங்க, நான் இப்போ படிக்காம வீட்டில் இருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து அவளுங்க கொஞ்சம் ஓவராக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுங்க இந்த சுற்றி இருக்கவங்க இவங்கெல்லாம் பண்ண டார்ச்சரே நான் வெளில வந்து ஜாயின் பண்ணி இன்னொன்று இதில் சேரும்போது நான் சொன்னி இவளுங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் அப்படியே கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அப்படியே இவளுங்க அவள் சொல்கிறா ஹாஸ்டலில் இருக்கவங்க கெட்டவங்களான்னு சொல்கிறா. இவளுங்க 2 பேரும் வந்து ககன்னு நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றதும் முகத்திலே இருக்குது. அப்படி சிரிக்கிறாளுங்க கிளாஸே பார்க்குற அளவுக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்த உடனே. என்ன ஆச்சுன்னா, இப்படி நார்மலாக நாங்கள்லாம் கும்பலாக பேசிகிட்டு இருக்கோம். எப்போ நான் இவளுங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நான் பிஜியில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னனோ அப்பத்துலேருந்து அவளுங்க என்கிட்ட ஒரு 5-6 டேஸ் வந்து பேசவே இல்லை. கொஞ்சம் பேர் ஒரு ஹாஸ்டலில் இருக்க 4 பேர் என்கிட்ட பேசவே இல்லை. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் தான் பேசினான். இவளுங்க பேசினா போச்சு, மயிரா போச்சு, நான் விட்டுட்டேன் அந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேசினாங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பா. அவன் வந்து எப்போ பேசினாலுமே வந்து நான் மட்டும் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஹாஸ்டலில் இருக்கேன், நீ மட்டும் போய் வெளில தங்கியிருக்கேன், நீ மட்டும் அப்போ ஜாலியாக இருக்க. நான் வந்து புதுசாக ட்ரெஸ் போட்டு வருவேன். அப்போ வந்து அவ கேட்பா, இது வந்து டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்களா, அந்த கேங்குக்கு இது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸும் பாருங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களான்னு. புதுசாக நான் ட்ரெஸ் போட்டு வருவேன். இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன். ட்ரெஸ்ஸுனா எனக்கு யார் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க? எங்கள் அம்மா தானே வாங்கி தருவாங்க, இல்லை எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க. அவள் வந்து என்ன கேட்குறா, உனக்கு யார் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க? ஏன் அப்படி கேட்குற? ஏன் எல்லாருக்கும் என்ன அவங்க அம்மா அப்பா தானே வாங்கி தருவாங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க சொல்ல அப்படின்னு கேட்டேன். அப்புறம் முறைச்சு விட்டேன், எங்கள் அம்மா அப்பா தானே வாங்கி தருவாங்க அப்படின்னு முறைச்சு விட்டோன்னா அடங்குவா. சும்மாவே இருக்க மாட்டா. எப்போ பார்த்தாலுமே வந்து நமக்கு அந்த ஒரு விஷயம் இன்செக்யூரிட்டி ஆயிடுச்சு, அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு அவள் அதையே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி காமிப்பா. நான் எப்பெல்லாம் வந்து உட்காந்துருக்கணும், நான் எங்கெல்லாம் இருக்கணும் அந்த பிஜி கதையே பேசுவா. அவள் யாரெல்லாம் பார்க்குறாலும் அந்த பிஜி கதையே பேசுவா. என்னை பார்த்தே பேசுவா. நான் வந்து ஒரு நாள் எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எங்களுடைய போர்ஷனும் முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் படிக்க சொல்லும்போது என் பெஞ்ச்லேருந்து பக்கத்து பெஞ்சில் இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிஜிலலாம் வந்து தங்கவே கூடாது, நான் இவன் வந்து என்ன தான் டேரெக்டாக சொல்கிறான், நான் என் பேர்லாம் சொல்ல, இந்த மாதிரி வந்து பிஜிலாம் தங்கவே கூடாது, இந்த மாதிரி பிஜியில் தங்கறதுலாம் வந்து தப்பு, அவங்களாம் வந்து சரியே கிடையாது, அவங்களாம் ரொம்ப வந்து கெட்டவங்க, எப்படி தான் வந்து அவங்க வீட்டிலாம் விடுறாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டிலலாம் வெளியிலே விட மாட்டாங்க, எனக்கு பிஜிலே எங்கள் வீட்டிலலாம் விட மாட்டாங்க, வீட்டெல்லாம் நான் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று நீ இப்படி தான் போகணும், இல்லை அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஏன் இவ இப்படி பண்ணுறா, ஏன் இவளை நோண்டிகிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்குறா. எப்போ கான்வர்சேஷன் எடுத்தாலுமே அவள் தான் சொல்லுவா, பிஜி 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 இதே தான் பண்ணிட்டு இருப்பாள். நான் மட்டும் உள்ளே இருக்கேன், நீ மட்டும் வெளில இருக்கே, நீ மட்டும் ஜாலியாக இருக்கியே, நீ மட்டும் வெளில இருக்கல, நீ மட்டும் ஜாலியாக இருக்கியே, நீ மட்டும் எப்படி ஜாலியாக இருப்ப? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா அப்பா கூட்டு வந்து இப்போ பிஜியில் சேருங்கடி, உங்களை யார் வேணான்றது போட்டு நோண்டி ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப இது பண்ணிட்டாளுங்க. கொஞ்ச நாள் எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னே எனக்கு முடியல. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக சப்ரெஸ்டாக இருந்தேன்னா இந்த விஷயம் வந்து இது பண்ணோன்னே நான் ரொம்ப இதுவாயிட்டேன், ஃபீல் ஆகிட்டேன். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நானே வந்து அந்த கேங்லேருந்து வெளில வந்துட்டேன். போதும், இவளுங்க கூட இது பண்ணது போதும், இவளுங்கிட்டே வச்சுக்க கூடாது, சுத்தமாக ஸ்டாப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. எப்போனா ஃபர்ஸ்ட் இயரில் நான் பிஜி செஞ்சதுனால இதெல்லாம் நடந்தது. ஆனால் வந்து என் கிளாஸ்லேயே செகண்ட் இயரில் வந்து ரூம் எடுத்து தங்கின ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காளுங்க. நான் அவகிட்ட கேட்கணும்னு நினைப்பேன் அப்போ, உன்னை யாரும் நோண்டலையா அப்பா, என்னை வந்து பயங்கரமாக நோண்டி எடுத்துட்டாளுங்க, என்னை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணாளுங்க, உன்னை எதுவும் பண்ணலையா நான் கேட்கலான்னு நினைப்பேன். அவள் கொஞ்சம் சுළුன்னு பேசுவா, எதுக்கு அவகிட்ட பேச்சு வச்சுக்கணும்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ இப்போ என்ன கதைனா,
அந்த கேங்கில் என்னை ஃபஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு சொன்னால ஓவராக பேசினேன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு, அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து உள்ள தங்கியிருக்கா. ஸோ இதான் கதை. நான் வந்து ஃபஸ்ட் இயரில் தங்கினதுனால ஒரு கேர்ளாக தங்கினதுனால எனக்கு இப்படி இருந்திருக்கலாம். ஸோ பாய்ஸ்க்குலாம் வந்து நார்மலாக ஜென்ரல் ஆகிட்டு இருக்கலாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து இன்சல்ட் பண்ணாலும் இன்சல்ட் ஆயிடுறீங்க, இல்லைனா வந்து புகழ்ந்தா சந்தோஷப்படுறீங்கன்னா நீங்கள் இன்னும் அவங்களுக்கு அதர்ஸ்க்கு ஸ்லேவாக தான் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் உங்களோட கிங்காகவே மாறலை. உங்கள் மைண்டை வந்து என்னன்னு பாருங்கள். மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேஷன் இஸ் அ பவர். மெடிடேஷன் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லா பிரச்சனைக்குமே வந்து மனசு தான் காரணம். மனசு நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே பிரச்சனையாகவே தெரியாது. ஸோ மெடிடேட் பண்ணுங்கள்.